Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மட்டன் எலும்பு சூப்பு. மட்டன் எலும்பு சூப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நமக்கு நீண்ட நாள் சளியா இருந்தாலும் சரி, நம்ம இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு இந்த டைம்ல வந்து இந்த எலும்பு சூப் வந்து நீங்க வீக்லி ஒன்ஸோ இல்ல 2 வீக்ஸ் ஒன்ஸோ கட்டாயம் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இமிடியேட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்திரலாம். இது 100 கிராம் வந்து மட்டன் நெஞ்செலும்பு வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், மிளகு சீரகம் இது ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிளகு 2 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 2 டேபிள் ஸ்பூனு, ஒரு தக்காளி இந்த சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி 1, கருவேப்பிலை ஒரு 2 கொத்து. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயம், பூண்டு, மிளகு சீரகம், அப்புறம் கருவேப்பிலை இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிரைண்ட் பண்ணாமல் குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குறன்னு தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப ஃபைனாக கிரைண்ட் பண்ணலை. இந்த பதத்தில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம வந்து இந்த எலும்பு போட்டுக்கலாம். ப்ளஸ் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். திக்காக வேணும்னா உங்களுக்கு வந்து 1 டம்ளர் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் ஊற்றியாச்சு. இந்த கிரைண்ட் பண்ணதை போட்டுடலாம். மிளகு சீரகம் இந்த இதை போட்டுடலாம். இதில் ஒரு தக்காளி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இது வந்து அரைக்க வேணாம், இதுதான் டேஸ்ட்டே நமக்கு. தக்காளி நல்லா பிழிஞ்சிட்டு இப்போ தக்காளி நல்லா கரைச்சாச்சு. இப்போது இதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுறேன். இதுதான் இதோட ஸ்பெஷலே. நல்லெண்ணெய் விட்டால் தான் எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சள் பொடி, இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு விட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரில் வச்சிட வேண்டியதான். நான் லிட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து நான் 5 விசில் ஹையில் 3 விசில் சிம்மில் விட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ வந்து ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் இது மேலே ஊற்றிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.